அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம்? அதாவது 12ஆம் வகுப்பை முடிக்கும் மாணவர்கள் அடுத்து என்ன செய்யலாம்? எந்த துறை தங்களுக்கு சரியானது என சிந்திக்க தொடங்கியிருப்பர். மாணவர்களின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனை இந்த தருணம் தான் தீர்மானிக்கிறது. இனி எந்த படிப்பு எந்த வேலைக்கு வழிவகுக்கும் என்பதை தீர்மானிக்கும் கல்விதான் உயர்கல்வி. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்க சேர்ந்து படிக்கிற கல்வி அது உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கப்படுது. இப்போ நீங்க எதிர்காலத்துல எப்படி சம்பாதிக்க போறீங்க, உங்க ஃபேமிலி எப்படி நீங்க ரன் பண்ண போறீங்க, இதெல்லாத்தையும் முடிவு பண்றதுதான் இந்த உயர்கல்வி. பெரும்பாலான மாணவர்கள் பெற்றோர்களின் கட்டாயம், நண்பர்களின் உந்துதல், தெரிந்தவர்கள் பணியாற்றும் துறை, தனியார் கல்லூரிகளில் கவர்ச்சிகரமான விளம்பரம் போன்றவற்றின் அடிப்படையிலேயே படிப்பையும் கல்லூரியையும் தேர்வு செய்கின்றனர். இது தவிர்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இப்ப இந்த உயர்கல்வி அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க பண்ணக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை உங்களுக்கு விருப்பம் உள்ள துறையா இருந்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். அதை விட்டுட்டு அதாவது இப்போ நீங்க பள்ளிகள்ல படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த பாடங்கள்ல விரும்பி படிக்கிறீங்க, அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, இங்கிலீஷா, தமிழா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் படிக்கும் போது கல்லூரி முதல்ல ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன், எங்க அப்பா கிட்ட கரெக்டா சொல்லிட்டேன், அப்பா எனக்கு டயக்ராம்ஸ் வராது, அதனால எனக்கு பாட்னி ஜுவாலஜி வேண்டாம், அதே மாதிரி ப்ராக்டிகல்ஸ்லாம் நிற்க முடியாது ரொம்ப நேரம். அப்போ அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிஏ இங்கிலீஷ் பண்ணலாம், லிட்ரேச்சர் படிக்கலாம், சரிங்களா? எனக்கு ஒரு ஆங்கில ஆசிரியராக வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்போ நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு அடுத்தது பிஎட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எது பிடிக்கும். அதை விட்டுட்டு சில மாணவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த என்ன கோர்சஸ் இருக்கு, அதை உங்களால முடியுமாங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. என்னோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கா, அதனால நானும் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உறவினர்களோ இல்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவரோ அவர் ஒரு பெரிய தனியார் கல்லூரியில பணம் கொடுத்து சேர்ந்திருக்காரு அப்படின்னா, அதே மாதிரியே தன்னோட பிள்ளையும் அந்த கல்லூரியிலே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறது. அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய துறை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடித்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறது கிடையாது. அதை விட்டுட்டு அவன் பையன் அங்க படிக்கிறான், என் பையனும் அங்கதான் படிக்கணும், அதே மாதிரியே படிக்கணும், அந்த மாதிரி சில தவறுகள் செய்யறாங்க, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கவர்ச்சிகரமான விளம்பரம், காலேஜஸ்ல நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பணம் பிடிப்பாங்க. அது மேலேயும் ஆசைப்பட்டுட்டு என்ன பண்றது, அங்க போனா அப்படி வந்துடலாம் அப்படி, அந்த மாதிரி கிடையாது. அரசாங்க கல்லூரியா இருக்கட்டும் இல்ல தனியார் கல்லூரியில எங்கேயா இருந்தாலும் படிக்க போறது உங்க பிள்ளைங்க தான். படிப்புல அவங்க கவனம் செலுத்த அவங்க விருப்பத்தோட படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இந்த முக்கியமான இந்த தருணத்தை பெற்றோர்கள் மாணவர்கள் 2 பேருமே கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணு. பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் முதலில் உயர்கல்வியில் என்னென்ன துறைகள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது நல்லது. நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்குதோ அதை எல்லாத்தையுமே கோர்சஸாவே இருக்கு. அது நீங்க எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க படிக்க வேண்டியதுதான் உங்களோட கடமை, சரிங்களா? இப்போ முதல்ல பாக்குறோம் அப்படின்னா மருத்துவம். ஃபர்ஸ்ட் 12th முடிச்ச உடனே அடுத்த டாக்டர். அப்ப மருத்துவத்தை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் அளவுக்கு சமீப ஆண்டுகளில் அதிக முக்கியத்துவம் பெறுகிற ஒன்று மாற்று மருத்துவ படிப்புகள். மெடிசன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுநல மருத்துவம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜன் இருக்காங்க, நர்வ் சர்ஜன்ஸ் இருக்காங்க, லங்ஸ் சம்பந்தமா படிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமா படிக்கிறது, நரம்பு சம்பந்தமா படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் தாங்க. ஆயுர்வேத படிப்பான பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி.
ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உள்ளன. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்டடீஸ் தான். இவை தவிர துணை மருத்துவ படிப்புகளான பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தியல், மெடிக்கல் ஷாப்ஸஸ் வச்சுருக்காங்க இல்லையா, மருந்து வந்து செய்கிறது, அதே மாதிரி எந்தெந்த நோக்கி எந்தெந்த மருந்துகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி படிக்கிறது. இதுவுமே துணை மருத்துவம் தான், பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. அடுத்தது பிபிடி. பிபிடி எனப்படும் பிசியோதெரபி. பிஓடி எனப்படும் ஆக்குபேஷன் தெரபி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஓடி, ஆப்டோமெட்ரிக், பிஓபிடிஎம் ஆர் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி எனப்படும் கண் மருத்துவ பட்டய படிப்பு ஆகியவை புகழ்பெற்றவை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலான படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. கால்நடை மருத்துவ படிப்பான பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், பிபிஎஸ்சி. ஸோ இந்த பட்டப்படிப்புக்கு நல்ல துறை தான் என்கிறார்கள் வல்லுநர்கள். மருத்துவ படிப்புக்கு நிகராக தற்போது பிபிடி, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி எனப்படும் பிசியோதெரபி படிப்புகள் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இந்த காலகட்டத்தில் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போச்சு. 40 வயசு ஆனாலே இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகுது, கை கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் வந்து வீட்லேயே வந்து அவங்களுக்கு அந்த தெரப்பி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு கிளினிக் வச்சுருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக இப்போ என்ன ஆகுது, பிபிடி ஃபிசியோதெரபிஸ்டும் முன்னேறிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, பொறியியல், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஸோ இது வந்து அகில இந்திய அளவில் பிஇ, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடெக், பயோடெக்னாலஜி படிக்க விரும்பும் மாணவர்கள் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இந்த நிறுவனங்களை சேர்வதையே விரும்புகிறார்கள். இதற்கென பிரத்யோக நுழைவுத் தேர்வுகள் உண்டு. ஜேஇஇ, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுதான் வந்து ஜேஇஇ. இதுல முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் என்ஐடியிலும், சரிங்களா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுல முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் என்ஐடியிலும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஇஇல அட்வான்ஸ்டு நுழைவுத் தேர்வு, இதுல தேர்ச்சி பெற்றால் ஐஐடியிலும் சேர்ந்து படிக்கலாம். சரிங்களா? சட்டம் அடுத்ததா இருக்கிறதுக்கு வந்து லா காலேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது தேசிய அளவில் புகழ்பெற்ற தேசிய சட்ட கல்லூரி எனப்படும் அகில இந்திய சட்ட கல்லூரிகள் பல்வேறு மாநிலங்களிலும், இவற்றுள் டிஎன்என்எல்எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல், தமிழ்நாடு தேசிய சட்ட கல்லூரி, இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில செயல்படுது. ஸோ இப்போ இந்த காலேஜஸ்ல நீங்க சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை அனைத்திலும் +2 முடித்தவர்கள் 5 ஆண்டு சட்டப்படிப்பு சேர சிஎல்ஏடி அப்படின்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எனப்படும் பொது சட்ட நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஐஐடியில் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதே மாதிரி லா காலேஜஸில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் கிளாட் எக்ஸாம்ஸ், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுங்கிற நுழைவுத் தேர்வை எழுதி இதில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா இந்த கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து சட்டம் பயிலலாம். தமிழகத்தில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை, செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய 7 இடங்களில் உள்ளன சட்டக்கல்லூரிகள். இந்தந்த ஊர்களில் இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த படிப்புகள். ஸோ அறிவியல் சார்ந்த படிப்புகள் பார்க்கும்போது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான். முதல்ல பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பார்க்கலாம், அதாவது இயற்பியல், பிஎஸ்சி இயற்பியல். ஸோ நீங்கள் பிஎஸ்சி இயற்பியல் முடித்து எம்எஸ்சி படித்தால் அரசு நிறுவனங்களில் விஞ்ஞானிகளாக பணிபுரியலாம். அதாவது ஆராய்ச்சி துறையில் அதிக வேலை வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் அதிக வேலை வாய்ப்புகள் உண்டு. அரசு கல்லூரியில் இத்தகைய படிப்புக்கு கட்டணமும் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎஸ்சிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இருக்கு. எல்லா காலேஜஸ்லையுமே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் அதை ஈஸியாக உங்கள்
ஊருக்கு அருகாமையில் உள்ள ஊர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளையே நீங்க சேர்ந்து இதை படிக்கலாம். பிஎஸ்சி வேதியியல் மருந்து தயாரிப்பு குறித்த பணியிடும் வேலை வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் எம்எஸ்சி படித்து முடித்து கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் நல்ல ஊதியத்துடன் பணி நிச்சயம். சரிங்களா? ஸோ இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எம்எஸ்சி பண்ணீங்க, CSIR தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் PhD பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வருமானமும் உண்டு. ஸோ அடுத்ததாக பாருங்கள், பிஎஸ்சி கணிதம், புள்ளியியல் போன்ற பிரிவுகளையும் படிக்கலாம். பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து Group 2 எக்ஸாம்ஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து போட்டி தேர்வுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேர்வுகள்லையுமே கணிதத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பெண்கள் உண்டு. 30 மதிப்பெண்கள் 60 மதிப்பெண்கள்னு கணிதத்துக்கு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கணிதம் படிக்கிறது உங்களுக்கு அரசு துறையில் வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலை சார்ந்த படிப்புகள், அதாவது ஆர்ட்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, BA பொருளாதாரம், வரலாறு போன்றவை டிகிரியாக கருதப்படும். அதே வேளையில் மேற்கொண்ட இதே துறையில் உயர்கல்வியை படித்தால் விற்பனை, பொருளாதாரம், வர்த்தகம் போன்ற துறையில் வேலை வாய்ப்பை பெறலாம். சரிங்களா? BA எக்கனாமிக்ஸ், BA ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் படிக்கும் போது MAs அதிலே MA பண்ணீங்க அப்படின்னா பொருளாதாரம், வர்த்தகம், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கையில் செல்ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த செல்ஃபோன்ஸில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அத்தனை வேலைகளையுமே நீங்கள் எல்லாருமே அழகாக செய்கிறீங்க. அப்போ அதில் வந்து ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சினிமா துறையில் சேரணும். அதாவது ஊடகத்துறை, டெலிவிஷன்ஸு, டிவி, டெலிவிஷன்ஸஸ், அடுத்தது சினிமாஸ், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செய்தித்துறையில் கூட செய்யணும். ஊடகத்துறையில் விருப்பம் உள்ளவர்கள் BA ஊடகத்துறை, BSc விஷுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, ஜேர்னலிசம் படிப்பில் சேர்ந்து படிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆங்கில புலமையும் கற்பனை திறனும் அறிவு திறனும் இருந்தால் ஊடகத்துறையில் சிறந்து விளங்கலாம். ஸோ இப்போ எல்லாரும் இருக்கிறதே என்டர்டெயின்மெண்ட்டே ஊடகத்துறை தான். ஸோ அப்போ இதில் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். இப்போ +2லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா A குரூப், B குரூப், C குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க இல்லையா? 10th முடிச்சு +1 +2 ஜாயின் பண்ணுறவங்க. ஸோ அந்த +2ல வந்து நீங்கள் வந்து வணிகம், கணக்கு பிரிவு படித்த மாணவர்கள் வருங்காலத்தில் CA முடித்து ஆடிட்டர் ஆக வேண்டும் என்ற மாணவர்களின் முதல் சாய்ஸ் BCom படிப்புதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேரண்ட் எல்லாம் வந்து முடிவு பண்ணிப்பாங்க தன்னோட பிள்ளைங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து 12th முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ் வந்து BCom தான், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிஸ்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CMA சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ICWAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்சஸ் ஆஃப் இந்தியா, அடுத்தது ACS. ஸோ இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி, இந்தியன் சிவில் சர்வீஸ், ICS, இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவர், பொறியாளருக்கு இணையான பதவியும் ஊதியமும் கிடைக்கும். ஒரு என்ஜினியர், டாக்டர்ஸ் வாங்குற சம்பளம் எவ்வளவோ அதே மாதிரி ஈக்குவல் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிஸ் பண்ணும்பொழுது கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உயர்ந்த நிறுவனங்களில் கணக்காளராக பதவி புரியும் வாய்ப்பு அதிகம். பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருக்காலுமே அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஆடிட்டர் போஸ்டிங்கை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். BBA பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை படிப்பு, பெரிய நிறுவனங்களில் விற்பனை மற்றும் விளம்பர பிரிவில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ இதை தொடர்ந்து MBA முடித்தால் வெளிநாடுகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் பணிபுரியலாம். சரிங்களா? BBA அண்ட் MBA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய.
ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி மயம் ஆயிடுச்சு. அப்போ உலகம் கணினி மயம் என்பதால் கணினி துறையில் ஆர்வம் இருப்பவர்கள், ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பண்றவங்க பிசிஏ அல்லது பிஎஸ்சி கணினி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸஸும் நிறைய கல்லூரிகள்ல இருக்கு. இப்போ நீங்க அதை சேர்ந்து படிக்கலாம். ஐடி எனப்படும் தகவல் தொழில்நுட்ப துறையில் அதிக வேலை வாய்ப்புகள் இந்த துறைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ இப்போ இந்த ஐடிலையும் உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலேயே வந்து நீங்க எம்எஸ்சி முடித்தால், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்திருந்தா எப்படி வந்து ஒரு இன்ஜினியர் இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அதே மாதிரியான சேலரி உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐடி துறையில் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஓவியத்தில் திறமை இருப்பவர்கள் அரசு ஓவிய நுண்கலை கல்லூரியில், அதாவது பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பில் சேரலாம். ஸோ இப்போ நீங்க சிறு வயதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவியங்கள் வரைந்திருப்பீங்க, அழகா டெக்கரேட் பண்ணுவீங்க, கிரியேட்டிவா புதுசு புதுசா அந்த டிசைன்ஸஸ் எல்லாம் உருவாக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், ஓவியத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஓவிய கல்லூரி, ஓவிய நுண்கலை கல்லூரி இந்த சேர்ந்து நீங்க படிக்கலாம். போட்டி தேர்வுகளை விரும்புகிறவர்கள் கலை படிப்புகளை தேர்ந்தெடுத்து சேரலாம். சரிங்களா, போட்டி தேர்வுகளை விரும்புகிறவர்கள், அதாவது இந்த போட்டி தேர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸா வேலைக்கு போறாங்க இல்லைங்களா, ஸோ தாசில்தார் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய வட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வேலை செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 1, அந்த மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த எப்படியும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற இருக்கிறவங்க நீங்க ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க கல்லூரி முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த தேர்வுக்கு, போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க கல்லூரி படிப்பு முடிந்த அடுத்த வருடமே நீங்க போட்டி தேர்வை எழுதும் பொழுது ஈஸியா வந்து கவர்மெண்ட் வேலையை வாங்கிடலாம். அதுதான் போட்டி தேர்வுகளை விரும்புகிறவர்கள் கலைப்படுப்புகளை தேர்ந்தெடுத்து சேரணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பேர் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். இசைத்துறையில் ஆர்வம் மிக்கவர்கள் அரசு இசை கல்லூரிகளில் சேரலாம். திரைப்படத்துறையில் கால் பதிக்க விரும்புபவர்களுக்கு சென்னை அரசு திரைப்பட கல்லூரியில் பல பிரிவுகளுக்கு டிப்ளமோ படிப்பு கற்றுத்தரப்படுகிறது. இப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். நடனம் இசைத்துறையில் ஆர்வம் இருந்தால் சென்னையில் உள்ள தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்திலும், நடிப்பிலும் கலையிலும் ஆர்வமும் திறமையும் இருந்தால் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியிலும் சேர்ந்து படிக்கலாம். சரிங்களா, ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க, எப்படி அந்த முக பாவனை கொண்டு வரணும், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி வெளில கொண்டு வரணும். நீங்க ஏற்கனவே நல்லா நடிப்பீங்க, ஆனா ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் உங்ககிட்ட தெரியாம இருக்கும். அந்த நுணுக்கங்களை நல்லா தயார்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கல்லூரிகள்ல நீங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா, கணினி வழியாக ஒளிப்பதிவு, அனிமேஷன், எடிட்டிங் போன்றவற்றில் ஆர்வம் இருந்தால் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும். சரிங்களா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்கா உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பாருங்க அனிமேஷன், எடிட்டிங் அண்ட் போட்டோகிராஃப்ஸ், ஒளிப்பதிவு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத படிக்கலாம். நீங்க சிற்பக்கலையில் ஆர்வம் உள்ளவர்கள் மாமல்லபுர சிற்பக் கல்லூரியில் சேர விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, ஸோ சிற்பத்துல வந்து என்ன நமக்கு வந்து பெரிய வருமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா துறைகளிலுமே பாத்தீங்க அப்படின்னா வேலைகள் இருக்குங்க. இப்ப நீங்க வந்து நல்ல சிற்பியா இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய வந்து சிலைகளை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து நீங்க வந்து ஏற்றுமதி செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் சார்ந்த ஒரு துறை. ஒரு கல்லுல இருந்து ஒரு உருவத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதுலயும் நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வித்தியாசமான சில உருவங்களை நீங்க வந்து பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்பர் 1 இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா
உடற்கல்வி, யோகா, விளையாட்டு உள்ளிட்ட படிப்புகளில் ஆர்வம் உள்ளவர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழகத்தில் சேரலாம். ஸோ உங்களுடைய திறமையை அங்கே வளர்த்துக்கோங்க. நிறைய ஒலிம்பிக் போட்டியில, ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய போட்டிகள்ல இதுலெல்லாம் கலந்துக்கிட்டு நீங்க பிரைசஸ் வாங்கலாம். சரிங்களா? எதிர்காலத்துல நீங்களே ஒரு உடற்கல்வி ஆசிரியராகவும் வரணும். கடல்சார் படிப்புகளில் ஆர்வம் இருந்தால் சென்னையில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்தும் நுழைவுத் தேர்வு எழுதி அதில் சேரலாம். சரிங்களா? மெரைன் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே நல்ல வரவேற்பு இருக்கு. நல்ல வருமானமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த எக்ஸாம்ஸை நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க இந்த கோர்சஸை படிக்கலாம். அடுத்ததா பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப வேலையா, அதாவது எல்லாரும் விரும்புறது என்னன்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி பட்டப்படிப்புக்கு வேலை வாய்ப்பு பெருகி உள்ளது. சரிங்களா? இப்போ எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணலாம், வீட்டை டெக்கரேட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை டெக்கரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்ல கிரியேட்டிவ் திங்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணலாம். ஆடை வடிவமைப்பு, ஆடை உற்பத்தி, புதிய டிசைன்கள் வடிவமைப்பு போன்ற பட்டப்படிப்புகள் இதில் சொல்லித்தரப்படுகின்றன. சென்னை தரமணியில் மத்திய அரசு கல்லூரியான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி எனும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் பயிலலாம். சரிங்களா? சென்னையில உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு, தரமணியில இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கலாம். வேளாண் துறை சார்ந்த படிப்புகள். ஸோ தற்போது இந்த துறைக்கு மவுசு கூடியுள்ளது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மற்றும் தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கு கோவை, திருச்சி, பெரியகுளம் போன்ற இடங்களிலும் இந்த படிப்புகள் உண்டு. சரிங்களா? பிடெக் எனும் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் படிப்பு வேலை வாய்ப்புகள் படிப்பு தான். இது எல்லாத்துக்குமே இப்ப எல்லாமே வேலை உண்டுங்க. எந்த ஒரு வேலையும் இந்த டிகிரி படிச்சுட்டு வீட்டில் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும் தோட்டக்கலை இதுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சமையல் சார்ந்த படிப்பான கேட்ரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சுற்றுலாத்துறை, ஸோ இந்த மாதிரி படிப்புகளுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. ஐடி நிறுவனங்கள் மட்டும்தான் வெளிநாடுகள்ல பணி வாய்ப்பு வழங்கும் என்று இல்லாமல் உணவுத்துறை சம்பந்தப்பட்ட இந்த படிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா விமானம், கப்பல் மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் புகழ்பெற்ற சமையல் நிபுணராக உங்களை உருவாக்கும். இப்போ ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்க, இப்ப நீங்க வந்து பெரிய பெரிய கப்பல்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செஃப்பா இருக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் நல்ல வருமானம் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ கேட்ரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சுற்றுலாத்துறை, ஸோ இதுவும் நல்ல படிப்புகள் தான். பொருளாதாரம் சார்ந்த படிப்புகளை சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கல்வி நிறுவனத்தில் சேரலாம். சரிங்களா? ஸோ பொருளாதாரம் சார்ந்த படிப்புகள் இது வந்து எங்க நீங்க சேரலாம் பாருங்க, சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இங்கு சேர தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நடத்தும் நுழைவு தேர்வை எழுத வேண்டும். சரிங்களா? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க இந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும். கணக்கு பதிவியல் பிரிவை தேர்ந்தெடுத்தவர்கள் சிபிடி ஃபவுண்டேஷன் காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தேர்வு எழுதலாம். இதில் தேர்ச்சி பெற்று கணக்கு தணிக்கையாளர் நேரடியாக பயிற்சி பெறலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிகாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நீங்க சிஏ பண்ணலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லாம நீங்க இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா கூட நேரடியா சிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாம் பிஏ படிக்க விரும்பினா ICWAI இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ICSI த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் நிறுவனங்களில் பயிற்சி பெற்று பட்டப்படிப்பை கூடுதல் மதிப்பு மிக்கதாக மாற்றலாம். சரிங்களா? பிகாம் பிஏ, ஸோ இதுல உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியும் இருக்கு. இந்தியா முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் உணவு மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்து படிக்க விரும்புகிறவர்கள் இதற்கான நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, சரிங்களா, இந்த பொது தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்குறாங்க.
இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவு சம்பந்தமான உணவு துறைகள்ல எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்ததா பாருங்க, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டிடிஎட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அட்டன் பண்ணுற டிகிரி இது டிடிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎட் எனப்படும் தொடக்க கல்வி பட்டய படிப்பில் சேர +2 முடித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில கல்விவியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ். நீங்கள் +2 முடிச்சுட்டு அடுத்த 2 இயர்ஸ் வந்து நீங்கள் இந்த டிப்ளமோ எஜுகேஷன் டிடிஎட் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அரசு கல்லூரிகளில் இல்லை தனியார் கல்லூரிகளில் தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஏஓ அல்லது பிஎஸ்சியோ முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து அது 2 வருட பயிற்சி காலமாக இருக்கு. ஸோ அந்த கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களாக பணியாற்றலாம். மாஸ்டர் டிகிரிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஆசிரியர்களாக பணியாற்றலாம். ஆங்கில இலக்கியம். ஸோ காலம் காலமாக நம் கலை அறிவியல் கல்லூரிகளில் இருந்து வருகிற ஒரு படிப்பு தான் பிஏ ஆங்கில இலக்கியம். சரிங்களா? நிறைய நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்கன்னா பிஏ அப்படிங்கிற ஒரு பட்டம் படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக இதற்கான மவுசு கூடியிருக்கிறது. இவர்களை அதிகம் ஈர்க்கிற ஒரு துறை ஊடகம். ஸோ இப்போ பிஏ இங்கிலீஷ் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவை தவிர மொழி பாடங்களான பிஏ ஆங்கிலம் சேர்ந்து அவற்றிலேயே முதுகலையும் முடித்து எம்ஃபில் பட்டம் பெற்று ஆசிரியராக பணிபுரியலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து காலேஜஸ்ல பிஏ படிக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ பிஏஓ பிஎஸ்சியோ பார்த்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் டிகிரி எம்ஏ எம்எஸ்சி முதுகலை பட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்ததா எம்ஃபில். ஸோ இந்த பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரியலாம். ஸோ பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கல்லூரிகள்ல அல்லது வந்து பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பேராசிரியராக பணிபுரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது நிறைய பன்னாட்டு நிறுவனங்களும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு சென்று கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் இவர்களை பணியில் அமர்த்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளன. ஸோ முன்னாடியெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூஸ் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்குமே வந்து இன்டர்வியூஸஸ் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிஸ்க்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்காக அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் பாலிடெக்னிக்ஸ் ஐடிஎஸ் அந்த மாதிரி வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா இடங்கள்லுமே கேம்பஸ் இன்டர்வியூஸ் நடக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய அந்த 3 வருட கால படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் வேலை நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ ஊடகத்துறையை பொறுத்தவரை புகழ்பெற்ற ஒரு படிப்பு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் விஸ்காம். ஸோ இதற்கு அடுத்த ஒன்று பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, பிஎஸ்சி அனிமேஷன், ஃபிலிம் மற்றும் டிவி ப்ரொடக்ஷன், பிஏ ஜேர்னலிசம் ஆகியவை ஊடகத்துறையில் சாதிக்க உதவும் படிப்புகளாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டிவிஸ்ல சினிமாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கோர்சஸை வந்து படிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா உளவியல். ஸோ பெண்களுக்கு அதிகம் பொருத்தமான துறைகளில் ஒன்றுதான் உளவியல். அதாவது பெண்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். இப்போ நீங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அனுசரித்து போகணும் இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லா பெண்களுக்கும் முதல்ல உளவியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ லேடிஸ்லாம் வந்து இதுதான் அதிகமாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி உளவியல் பட்டப்படிப்பு இன்று ஆண் பெண் இருபாலரும் விரும்புகிற படிப்பாக மாறி இருக்கிறது. மேலும் வேலை வாய்ப்புகளிலும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போல்லாம் இந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேலை பளு அதிகமாக இருக்கிறது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது காலகட்டங்கள். ஸோ அந்த நேரம் ஓடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மேலை நாடுகளில் வந்து ஒரு 10 வருட காலங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. நம்ம நாட்டில் இப்போதான் அந்த மாதிரி வார்த்தைகள்ல அந்த மாதிரி ஒரு நோய் மனநோயா வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வர்றதா சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு கவுன்சிலிங் நடக்குது.
ஸோ அப்போ இந்த மாதிரி பிஎஸ்சி படிச்சு சிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கிறவங்கள அந்த கவுன்சிலிங் போடுற இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், பெரிய கம்பெனிகளாக இருக்கட்டும், இல்லை பிரிசன் ஜெயிலாக இருக்கட்டும், நிறைய இடத்துல மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு அதிகரிச்சு கொண்டே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு கவுன்சிலிங், குரூப்ஸ் கவுன்சிலிங் சொல்லிட்டு நிறைய மாஸ்டர் டிகிரிஸுமே இருக்கு பிஎஸ்சிலையும். ஸோ இதையும் நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஸோ நீங்கள் இறுதி ஆண்டு படிக்கும் போதே மத்திய அரசின் யூபிஎஸ்சி, ஸோ இந்த வெப்சைட் www.upsc.gov.in இணையதளத்தில் வெளியாகும் அரசு பணிக்கான போட்டி தேர்வுக்கு விண்ணப்பிக்கவும். அதே போல் தமிழக அரசின் டிஎன்பிஎஸ்சி, சரிங்களா, இந்த வெப்சைட்ஸ்ல இணையதளத்தில் வெளியாகும் அரசு பணிக்கான போட்டித் தேர்விற்கும் விண்ணப்பிக்கவும். இந்த 2 இணையதளங்களையும் தொடர்ந்து கவனித்து வரவும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு அடுத்தது ஃபைனல் இயர் போகும்போது சரி, இல்லை நீங்க செகண்ட் இயர்ல இருந்தே கூட என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் வருது, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்பெல்லாம் எக்ஸாம்ஸ் வருது, இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கிறதே ரொம்பவே நல்லது. யூபிஎஸ்சி தவிர, அதாவது ரயில்வேயில் சேர ஆர்ஆர்பி, சரிங்களா, இந்த இணையதளத்துல ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சில நுழைவுத் தேர்வுகளை நடத்துகின்றது. இராணுவத்துல சேர்றதுக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும், அவங்களுக்கு இதே மாதிரி வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இணையதளத்துல இதற்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவரும். அதுக்கப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்கிங் எக்ஸாம்ஸஸ் இருக்கு. பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ், நிறைய பிரைவேட் பேங்க்ஸ்லாம் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பேங்க் எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும், சரிங்களா. போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல குறைந்தபட்சம் அதாவது 12th குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருந்தே வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எக்ஸாம்ஸஸ் நடத்தப்படும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கலாம், சரிங்களா. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணி. ஓகே, யாரெல்லாம் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா லியோனார்டோ டாவின்சி மாதிரி ஒரு பெரிய பெயிண்டரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. உங்களுக்கு வந்து இசைத்துறையில வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஐயா இசைஞானி அவர்களை போல, ஐயா எஸ்பிபி சார் போல, சித்ரா மாபா போல, ஜானகி அம்மா போல, இந்த மாதிரி ஒரு பெரிய பாடகர்களாகவும் இசை ஞானிகளாகவும் வெளிவரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, அதுல வந்து சிறந்த வாங்க. நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க பி த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல வந்து அந்த போயட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண செடியா இருந்தாலும் சரி, ஒரு துளசி செடியா இருங்க, சின்ன செடியா இருந்தாலும் ஒரு துளசி செடியா எல்லாருக்கும் பயன் வைக்கக்கூடிய செடியா இருங்க. பெரிய மரமா இருக்கும்னு ஆசைப்படாதீங்க, சின்ன செடியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு பயனுள்ள செடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறை வந்து உங்களுக்கு விருப்பமானதா இருக்கோ நீங்க அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுல வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனலை முதலா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ்கள் வந்து சேரும். நன்றி.